அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 7 நீதி நெறி விளக்கம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு பாடப்பகுதி நீதி நெறி விளக்கம். இதில் பாடல் கொடுத்துருக்காங்க. இது யார் எழுதுனாங்க அப்படின்னா குமரகுருபரர். இதோட பாடலோட விளக்கமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாடலோட பொருள் இதையும் நல்லா பார்த்துக்குங்க. அதான் நம்ம கேள்விக்கான பதிலெல்லாம் எழுத முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல் குறிப்பு, குமரகுருபர் பற்றி, இந்த நூலோட ஆசிரியர் குமரகுருபர், அவரை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம் பார்க்கலாம். நவை என்னும் சொல்லின் பொருள். நவை அப்படின்னா அதோட சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா குற்றம். நவை என்னும் சொல்லின் பொருள் குற்றம். அடுத்து பாருங்க, அவையஞ்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இந்த அவையஞ்சின்னு சொல்ல எப்படி பிரித்து எழுத கிடைத்தனா என்ன விடை வரும் அப்படின்னா அவை கூட்டல் அஞ்சி. அடுத்து பாருங்க, இன்னலம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்னலம்னா இனிமை கூட்டல் நலம். அடுத்து கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல். கல்லார்னா கல்வி கற்காதவர். அப்போ எதிர்ச்சொல் என்ன வருது? கல்வி கற்றவர். கற்றார்னா கல்வி கற்றவர். அப்போ கற்றார். கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல் கற்றார். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க 3 கேள்விகள் இங்கே கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாமா? இங்கே பாருங்க, முதல் கேள்வி, கல்வி கற்றவரின் இயல்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? இதற்கான விடை, பலர் நிறைந்த அவையிலேயே உடல் நடுங்காமல் தம் கருத்தை தடுமாறாமல் எடுத்து கூற வேண்டும். அதாவது பலர் நிறைந்த அவையிலே உடல் நடுங்காமல் தம் கருத்தை தடுமாறாமல் எடுத்து கூற வேண்டும். இது இதற்கான விடை. அடுத்து பாருங்க, பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் யார்? இதற்கான விடை, பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் கல்வியறிவில்லாதவர் ஆவார். அடுத்து, பூத்தலின் பூவாமை நன்று என்று நீதி நெறி விளக்கம் எவற்றை குறிப்பிடுகிறது? இதற்கான விடை, தன்னால் செய்ய முடியாத செயல்களை செய்ய முயல்வதை விட செய்யாமல் இருப்பதே நன்று என்பதே இதன் பொருளாகும். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. இப்போ அவையஞ்சி, இதுக்கு விடை அவையஞ்சா. கல்வியும் கல்லார். பூத்தலின் பூவாமை. இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. முதல்ல அவையஞ்சி அவையஞ்சா. இதில் ஆ எழுத்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கா? கல்வியும் கல்லார் கா. பூத்தலின் பூவாமை பூ. இது எல்லாமே எங்கே இருக்குது? பாடலில் இருக்குது. இங்கே பாடல் நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த பாடலில் இருக்குது. அதாவது முதல் வரியில் இங்கே பாருங்கள், அவையஞ்சி அவையஞ்சா இருக்கா? இங்கே கல்வியும் கல்லார். இங்கே கடைசியில் பாருங்கள், பூத்தலின் பூவாமை. முதல் எழுத்து ஒன்றி வர்ற மாதிரி நம்ம சொற்களை எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்து என்ன இருக்குது? மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க? குறிப்புகளை படி சொல்லிலிருந்தே சொல்லை கண்டுபிடி. அதாவது குறிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பாலைவனம், பொன்மலர், கொடைக்கானல், வவ்வால், கடற்பஞ்சுன்னு சொல் கொடுத்துருக்காங்க. சொல்ல இதிலிருந்து நம்ம சொல்ல கண்டுபிடிக்கிறோம். குறிப்புகள் விலங்குகள் வாழும் இடம்னு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. விலங்குகள் வாழும் இடம் என்னது? வனம். வனம்னா என்னது? காடு. அப்போ பாலைவனம். இதில் வனம் அப்படின்னு நம்ம எடுத்து வனம்னு எழுதிட்டாங்க. அடுத்து பூவின் வேறு பெயர் மலர். அப்போ மலர் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பிறருக்கு கொடுப்பது கொடை. கொடைனா என்னது? உதவி. வள்ளல் இதெல்லாம் சொல்லலாம். வள்ளல் கொடை சொல்கிறோம்ல, அதான் கொடை. அடுத்து விலங்குகளுக்கு மட்டும் உண்டு வால். விலங்குகளுக்கு என்ன இருக்கும்? வால். அடுத்து பால் தரும் வீட்டு விலங்கு என்ன அப்படின்னா பசு. பால் தரக்கூடிய வீட்டு விலங்கு பசு. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, இணைந்து செய்வோம் பகுதியில் சங்கு சக்கரத்தை சுழற்றி கல்வியின் பெருமைகளை உணர்த்தும் சொற்றொடர்களை முறையாக எழுதுகின்றது. அதாவது கல்வியின் பெருமைகளை உணர்த்தி இங்கே சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம முறையாக எடுத்து எழுதணும். முதல் சங்கு சக்கரத்தில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? கண் கல்வி போன்றதுன்னு இருக்குது. இதை எடுத்து அப்படியே எழுதலாம். கல்வி கண் போன்றது அப்படின்னு சொற்றொடர் எழுதியாச்சா? இது என்னது? கல்வியின் பெருமை உணர்த்தக்கூடிய சொற்றொடர் தான். அடுத்து பாருங்க, நிகர் கல்விக்கு ஏதும் இல்லைன்னு இருக்கு. 2வது சங்கு சக்கரத்தில் எப்படி எழுதலாம்? கல்விக்கு நிகர் எதுவும் இல்லை. கல்விக்கு நிகர்
சரி ஏதுமில்லை, எதுவும் இல்லை கிடையாது, ஏதுமில்லை. அதாவது கல்விக்கு நிகர் ஏதுமில்லைன்னு எடுத்து எழுது. எதுவும் இல்லை கிடையாது, ஏதுமே. கல்விக்கு நிகர் ஏதுமில்லை. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. செல்வம் அழியா கல்வியேன்னு இருக்குது. எப்படி எழுதலாம்? கல்வியே அழியா செல்வம், கல்வியே அழியா செல்வம். இது மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்து நம்மளுக்கு அறிந்து கொள்வோம் பகுதியில் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்ற குறிப்பு அறிய மாட்டாதவன் நல்மரம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.